வாருங்கள், மொட்டை போண்டாவாய் இன்றைக்கி ஒரு பிடி பிடிப்போம். கசக்கி பிழிஞ்சி தூக்கி வெளியே வீசாட்டுவோம். மன்னிக்க வேண்டும் நண்பர்களே, மொட்டை போண்டாவாய் ஒரு பிடி பிடிக்கலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ளே கண்டென்ட் வேறு ஒன்று வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி தருமபுரி செந்தில் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதற்கான பதில் நம்ம சொல்லுவோம். வாருங்கள் பார்ப்போம். அந்த ட்வீட் என்னென்னா, இல்லை தெரியாமல் தான் கேட்கிறேன், தருமபுரி மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? தருமபுரியில் வாழும் பாட்டாளி சொந்தங்களே, உங்களுக்கும் சேர்த்து தான் குரல் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பாட்டாளி சொந்தங்களுக்கு என்ன குரல்? ஒன்றும் புரியவில்லையே. ஒருவேளை உங்கள் கட்சியில் ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டை பார்த்தும் படிக்க தெரியாமக்கிறாரு, அதுக்கான குரலா? அல்லது கடந்த 5 வருடத்தில் நான் தருமபுரியில் எம்பியாக இருந்தும் எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை, எனக்கு மீண்டும் எம்பியாக குரல் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், எம்பியாக பதவி எனக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சேன், எம்பிக்கு மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை செருப்பால் அடித்து சாணையில் முக்கி தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள், அதற்காக குரல் கொடுங்கள், இல்லை குரல் தருகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் புரியவில்லையே. இதில் பாட்டாளி சொந்தங்களே, உங்களுக்காக குரல் அப்படி சொல்கிறீங்களே, ஆக்சுவலி நாங்கள் தான் சார் உங்களுக்காக குரல் தரணும். அந்தாலும் என்னையா பண்ணார் பாவம், அப்புறம் தூக்கி வெளியே போட்டிங்க ஐயா. 5 வருஷம் உங்களுக்காக எங்கே இமாம் தான் அது பேர், எங்கே அந்த இமாம், எங்கே அந்த பாதிரியார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் ஓடி வந்தார். உங்கள் கட்சி தான் என் சமூக நீதி சமத்துவன்ற பேசிட்டு நான் வடிவேல் பேரன், அது சாதி ஒழிப்பையும் பேசிவிட்டு நான் வடிவேல் பேரன் அப்படின்னு சொன்னவரை இவர் தான். அவரை தூக்கி போய் குப்பையில் போட்டுங்களேன்னு நாங்கள் தான் சார் உங்களுக்கு குரல் தரணும், நீங்கள் எங்கள் குரல் தர்றீங்க. ஒருவேளை எங்களை நீங்கள் ஸ்டாலின் என்று நினைத்து விட்டீர்களோ, அல்லது உதயநிதி ஸ்டாலின் நினைத்து விட்டீர்களா? அந்த அளவுக்கு கேவலமாக நாங்கள் இல்லை. நாங்கள் பேப்பரை பார்க்காமலேயே 4 நாட்கள் பேசுவோம். பேப்பரை பார்த்து பேசினால் 40 வருஷம் பேசுவோம். உங்களை மாதிரி பரம்பரையாக வாழையடி வாழையாக கொத்தடிமையாக இருக்க மாட்டோம். அப்படி நீங்கள் குரல் தர வேண்டும் என்றால் உங்கள் கட்சிக்கு கொடுத்துங்க. எங்கள் ஆட்சியில் 2000 கோடி போதைப் பொருளை கடத்தவே இல்லை அப்படின்னு குரல் கொடுத்துங்க. எங்கள் ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களை நாங்கள் வஞ்சிக்கவே இல்லை, எங்கள் ஆட்சியில் வேங்க வயலில் மயலத்தை கலக்கவே இல்லை, எங்கள் ஆட்சியில் நாங்கள் பிளாஸ்டிக் சேரை கொடுத்து ஒரு எம்பியை உட்கார வைக்கவே இல்லை, எங்கள் ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய மாடு போட்டு அவருக்கு 3 சீட்டு வேணும் கெஞ்சியும் கூத்தாடியும் நாங்கள் 2 சீட்டு மட்டும்தான் தந்தோம் அப்படின்னு குரல் கொடுங்கள். சரிங்களா? அதனால் இந்த குரல் தர்றது, இந்த கொசு அடிக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய திராவிட மாடல் அண்ணா அறிவியல் கக்கசோடு நிப்பாட்டிக்கணும். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ பாட்டாளி மக்கள் தொண்டர்களுக்கோ அறிவு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அறிவு வளரவில்லை. அதை வளர்த்து கொண்டு வந்து பேசுங்கள். நன்றி, வணக்கம்.